அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதனியா அகாடமி. ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிற போம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் என்ன போயம் பார்க்க போகிறோம்னா ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ் பை ஏகே ராமானுஜன் அவர் எழுதின இந்த போயம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயம் பார்க்குறதுக்கு முன்னால் ஏகே ராமானுஜம் அவருடைய பயோவை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது ப்ராபப்ளி நம்ம இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்குற லாஸ்ட் போயம். இதோட இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வந்து எல்லா போயம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த செஷனில் இந்த 6 போயமில் இது வரைக்கும் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் ஒன்று, சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. சில கரெக்ஷன்ஸ் வந்து சில இயர்ஸில் வந்து இருக்குது. அதையும் அடுத்த கிளாஸில் இந்த 6 வீடியோவும் தரவாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். 2 அண்ட் தென் அது போக ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் வந்து நாளைக்கு இருக்கும். அண்ட் தென் இந்த 6 போயமுடைய ஷார்ட் நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண ஷார்ட் நோட்ஸ். இந்த ஷார்ட் நோட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீட்டில் ஒரு சார்ட் போட்டு கூட ஒட்டி வச்சுக்கோங்க. எப்பயுமே அதை கோத்ரூ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே, டீல். ரைட், இப்போ நம்ம இந்த போயமுடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஏகே ராமானுஜன், AK, it's refer for Attiput Krishnaswamy Ramanujan, 16 March 1929. இந்த வருஷத்தை சொல்லும் பொழுது ரொம்ப கவனமாக சொல்லணும். 13 July 1993. He was an Indian poet and scholar of Indian literature and linguistics. Ramanujan was a poet, scholar, linguist, translator and playwright. Ramanujan was awarded the Sahitya Academy Award posthumously in 1999. So posthumously it means அவருடைய மரணத்திற்கு பிறகு. posthumously அப்படின்னா அவருடைய மரணத்திற்கு பிறகு 1999 அவருடைய ஒர்க்கான த கலெக்டட் போயம்ஸ் அப்படின்றதுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ராமானுஜன் became a fellow of Deccan College fellow student, Pune in 1958 to 59. 1958 to 59. ஸோ இவர் ஃபுல் பிரைட் ஸ்காலர் அட் இண்டியானா யூனிவர்சிட்டி, ப்ளூமிங்டனில் இருக்கக்கூடிய இண்டியானா யூனிவர்சிட்டியில் ஃபுல் பிரைட் ஸ்காலராக இருந்திருக்கிறாரு இன் 1959 to 62. ஸோ அங்கே தான் அவர் பிஹெச்டி வந்து எதில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ், அதாவது மொழியியலில் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒர்க்ஸ் ஆஃப் ராமானுஜம். ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் ராமானுஜம், அவருடைய போய்ட்ரி கலெக்ஷன் த ஸ்ட்ரைடர்ஸ் 1966, 1966 வெளிவந்தது அவருடைய ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். அடுத்து நோ லோட்டஸ் இன் த நேவல் 1969. அது வந்து ஒரு கன்னடாவிலிருந்து கன்னடம் போயம்ஸ். அது வந்து இங்கிலீஷில் வந்து நோ லோட்டஸ் இன் த நேவல். ரிலேஷன்ஸ் 1971 வெளிவந்து அவருடைய ஒரு கலெக்ஷனுடைய டைட்டில், ப்ராபப்ளி செகண்ட் வால்யூம், கலெக்ஷன் வால்யூம். அதில் 35 போயம்ஸ் வந்து இருக்குது. இந்த ரிலேஷன்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஃபேமிலி ரூட் அண்ட் இண்டியன் கல்ச்சர். ஃபேமிலி ரூட் அண்ட் இண்டியன் கல்ச்சர். ஸோ நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்குது 1971. நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைடர்ஸ்லேயும் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் அவர் ரிலேஷன்ஸுக்கு தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே 1971. அப்போ எந்த கலெக்ஷன்னா நீங்கள் மோஸ்ட்லி ரிலேஷன்ஸே வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவருடைய செலக்டட் போயம்ஸ் 1976 அண்ட் அதர் போயம்ஸ் அது கன்னடாவில் வந்தது 1977. அவருடைய செகண்ட் சைட் அப்படின்றது 1986 கம்ப்ளீட் ஆனது. செகண்ட் சைட் எ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் இன்க்ளூடிங் ஃபேமஸ் பீசஸ் லைக் சிகாகோ ஜென் அவரை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேமஸ் பீசஸ் எதுனா செகண்ட் சைட் அப்படின்றதுல கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் இன்க்ளூடிங் ஃபேமஸ் பீசஸ் லைக் சிகாகோ ஜென். த பிளாக் ஹென் அப்படின்றது வெளிவந்த ஆண்டு 1995. த கலெக்டட் போயம்ஸ் ஆஃப் ஏகே ராமானுஜம் 1995. போஸ்டமஸ் அப்படின்றது சொல்லியிருக்கிறோம் நம்ம, இறப்பிற்கு பிறகு. போஸ்டமஸ் அப்படின்றது இறப்பிற்கு பிறகு. போஸ்டமஸ்லினா இறப்பிற்கு பிறகு, அதாவது அவருடைய மரணத்திற்கு பிறகு
வெளிவந்தது 1995. இவருடைய இந்த கலெக்டட் போயம்ஸுக்கு தான் சாகித்ய அகாடமி வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுபோக அவருடைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அது பார்க்கணுடைய ஆல்ரெடி பார்த்தோம். த பிளாக் ஹென் 1995, அது அவருடைய லேட்டர் ஒர்க்ஸ் தான். அதுவும் அவருடைய இறப்பிற்கு பிறகு வெளிவந்தது தான். அன்கலெக்டட் போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து 2001 வெளிவந்தது. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன்ஸ் த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி, அதாவது குறுந்தொகையிலிருந்து வந்ததை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. எந்த வருஷம்? 1967. இந்த குறுந்தொகையிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ண லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜிக்கு இட் காட் கோல்டு மெடல் பை தமிழ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன். 1967 டிரான்ஸ்லேட் பண்ண ஒர்க்குக்கு 1969 கோல்டு மெடல் பை தமிழ் கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க பை தமிழ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன். ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா 1973 வந்து வெளிவந்திருக்கு. சம்ஸ்கரா ரைட் ஃபார் அ டெட் மேன். டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இது வந்து U.R. அனந்தமூர்த்திஸ் கன்னட நாவல். அனந்தமூர்த்தியினுடைய கன்னடத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு 1976. சரிங்களா? சம்ஸ்கரா ரைட் ஃபார் அ டெட் மேன். இன் இங்கிலீஷ் வந்து ரைட் ஃபார் அ டெட் மேன். ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங், இது நம்மாழ்வார் உடைய ஒர்க்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க 1981. இந்த டீட்டெயில் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்கங்க. Poems of love and war from the 8 anthologies and the 10 long poems of classical Tamil. கிளாசிக்கல் தமிழ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணது 1985. A flowering tree and other oral tales from India 1997. When God is a customer, Telugu courtesan songs by Straya and others. Straya and others 1994. ஸோ இவருடைய பெறப்பட்ட அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ வழங்கப்பட்ட ஆண்டு 1976. மேக் ஆர்த்தர் ஃபெல்லோஷிப், ஜீனியஸ் கிராண்ட் அப்படின்ற பேர்லையும் இந்த அவார்டை வந்து அழைக்கப்படுகிறாங்க. ஜீனியஸ் கிராண்ட் அப்படின்னாலும் மேக் ஆர்த்தர் ஃபெல்லோஷிப்னாலும் ஒன்று தான். அது வருடம் 1983. சாகித்ய அகாடமி 1999. இவருடைய கலெக்டட் போயம்ஸ்க்கு எந்த இயர் அது வந்து கலெக்டட் போயம்ஸ் பப்ளிஷ் ஆச்சுன்னா 1995. சரிங்களா? ஸோ A.K. ராமானுஜன், ஸோ இந்த ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங் வந்து ரிலேஷன்ஸ்லேருந்து வந்து வெளிவந்திருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்ற கலெக்ஷன்லேயே அது இருக்குது. சரிங்களா? ஆனால் 71 வந்தது, அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ரைடர்ஸ்லையும். A.K. ராமானுஜன் நோன் ஃபார் பிளண்டிங் இந்தியன் தீம்ஸ் வித் மாடர்னிஸ்ட் டெக்னிக்ஸ். ஸோ இந்தியன் தீம்ஸை மாடர்னிஸ்ட் டெக்னிக்ஸோட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல அவருடைய ஒர்க்கில் வந்து இட்ஸ் வெல் நோன், ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். His works shows cultural tradition in India. Cultural tradition in India. He worked in Chicago University as a professor of linguistics in USA. He wanted to be a magician. ஒரு மெஜிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஸோ அங்கே மேஜிக் பண்ண முடியலன்னு இவர் வார்த்தைகளில் என்ன பண்ணியிருக்கிறாரு? மேஜிக் பண்ணியிருக்கிறாரு. His very first book was Collection of Proverbs in Kannada. The very first book, Collection of Proverbs in Kannada 1955. அதான் அவருடைய வெரி ஃபர்ஸ்ட் புக். He wrote extensively on subjects like the Indian Oedipus. Indian Oedipusனா ஸோ இந்திய கலாச்சாரம் சார்பாக, ஸோ இந்திய அந்த காலடி சுவடுகள் சார்பாக இந்திய ரிலேட்டடாக நிறைய ஒர்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. ஈடிபஸ்ன்றது ஒரு கிரேக்க புராணத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டருடைய நேம். அதாவது மண்ணை குறிக்கிறேன்னா இந்த தாய் மண்ணை பற்றி நிறைய இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆன் ஃபோக் மித்தாலஜிஸ் அண்ட் ஃபோக் புராணாஸ் ஹூ நீட்ஸ் ஃபோக்லர். தீஸ் ஹாவ் பீன் கலெக்டிவ்லி பப்ளிஷ்ட் இன் கலெக்டிவ் எஸ்ஸேஸ் 1999. இதெல்லாம் இவருடைய கலெக்டிவ் எஸ்ஸேஸாக 1999 வெளிவந்திருக்கு. ஸோ இவரை பற்றி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து போதுமான அளவுக்கு அதிகமாகவே வந்து கொடுத்தாச்சு. அதனால் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா இதிலேருந்து இதை தாண்டி இதில் கேள்விகள் வந்து விழுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றதுக்கு தான். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்தால் போதும், நமக்கு ஆப்ஷன் இருக்கும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி திஸ் போயம் ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ். ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ். ஸோ த டைட்டில் இட் செல்ஃப் நமக்கு தெரியும். ஸோ எல்லாருக்கும் அம்மானா வந்து பிடிக்கும். ஷீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்.
மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ், மற்ற பொருள்களுக்கு மத்தியில். ஸோ அம்மாவுடைய அமங் அதர் திங்ஸ், மற்ற திங்ஸ்க்கு மத்தியில் வந்து அம்மாவை நம்ம எப்படி மதிப்போம்? ரொம்ப உயர்வாக மதிப்போம். ஸோ இந்த போயமில் போயட் வந்து தன்னுடைய தாயை வந்து இளமை பருவத்திலையும் பார்த்துருக்கிறாரு, இப்போ முதுமை பருவத்தில் பார்க்குறாரு. இளமை பருவத்தில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்றத வந்து கம்பேரிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய கம்பேரிஷன் கொடுப்பாங்க. ஒரு பிளாக் போன் ட்ரீன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கின் வந்து சில்க் அண்ட் பெட்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈகிளோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு தாய் வந்து என்ன பண்ணணும்? அவங்களுடைய முதல்ல வந்து என்ன பண்ணணும்? தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? ஒரு குழந்தையை வந்து வளர்க்க முடியும். அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த தன்னுடைய தாயினுடைய முதுமை பருவ நிலையை கண்டு அப்படியே திக்குமுக்காடி போய் ஒரு பேச்சற்ற நிலையில வந்து போயட் வந்து இருக்கிறாரு. அம்மாவுடைய ப்ரெசன்ட் கண்டிஷனை வந்து இந்த போயமில் வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இளமை பருவத்தில் எவ்வளோ ஆக்டிவாக இருந்த தன்னுடைய தாய் இந்த முதுமை பருவத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து இவர் வந்து மனதளவில் மிகவும் வருத்தப்பட்டு இந்த போயத்தில் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத இந்த போயமில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ லைன் பை லைன் வந்து நம்ம சம்மரி வந்து பார்த்துடலாம். ஏன்னா போயட்டிக் லைன் கொடுத்து கொஸ்டின் கேட்டால் நம்ம டெஃபினட்டாக 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். I smell upon this twisted blackbone tree. I smell upon this twisted blackbone tree. ஸோ blackbone tree அப்படின்றது ஒரு கரும்புலி மரத்தை வந்து குறிக்கிறது. அந்த மரமானது எப்படி இருக்குன்னா வளைந்து இருக்கிறது. ஐ ஸ்மெல், அப்படி அந்த மரத்தை பார்த்த உடனே இவருக்கு யாருடைய நினைவு வருகிறதுனா அவருடைய தாயினுடைய நினைவு வருகிறது. ஐ ஸ்மெல், அது என்ன ஸ்மெல் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குழந்தைய எல்லாரும் தூக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த தாய் வந்து அந்த குழந்தைய தூக்குனவுடனே அந்த குழந்தை என்ன பண்ணிடும்? அமைதியாயிடும். அதுக்கு எப்படி தெரியும் தன்னை தூக்கி இருப்பது தன்னுடைய தாய் அப்படின்றது எப்படி தெரியும்? அந்த ஒரு வாசனை. இந்த சின்ன குழந்தைகள் இருக்க வீட்டில் போனோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணம் இருக்கும். அது சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் வந்து தெரியும். அந்த வாசனை வந்து நமக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு வந்து தாயினுடைய வாசனை வந்து தெரியும். அப்படி தாய் தூக்கி வச்சவனே பேசக்கூட வேணாம், தாயினுடைய கைகளுக்கு போனோடனே அந்த குழந்தை அமைதியாயிரும். ஏன்னா அந்த தாயினுடைய நறுமணத்தை அந்த குழந்தை வந்து உணர்கிறது. அதை போல ஐ ஸ்மெல் அப்பான் திஸ் ட்விஸ்டட் பிளாக் போன் ட்ரீ, இந்த மரத்தை பார்த்த உடனேயே நான் என் தாயை பற்றிய நினைவுகளை நான் உணர்கிறேன். என் தாய் எப்படி இருக்கிறாங்க? வயதாகி அந்த பெண்டா இருக்கிறாங்கல்ல, வயது முதிர்வின் காரணமாக அப்படி அந்த உடல் வளைந்து போய் இருக்கிறாங்க. இந்த மரத்தை பார்த்தவனுடைய அவர் எனக்கு ஐ ரிமெம்பர்னு கூட கொடுக்கல. எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ஐ ரிமெம்பர் அப்படின்னு கொடுக்கல. ஐ ரிமெம்பர் மை மதர் ஆன் சீயிங் திஸ் பிளாக் போன் ட்ரீ அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். ஐ ஸ்மெல், ஏன் ஸ்மெல் சொல்லியிருக்கிறாங்கன்னா தாய் என்பவள் அந்த அளவிற்கு ஒரு குழந்தைக்கு நெருக்கமானவர். ஒரு குழந்தை வந்து தாய்க்கு எந்த அளவுக்கு, அப்படியே அம்மா கிட்ட போயிட்டா அமைதியாயிருவாங்க. எல்லாருமே தான். தாயை பிடிக்காதவர் யாருமே இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. இப்ப சமீப காலத்துல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல பஞ்ச் அப்படின்ற ஒரு குட்டி குரங்கினுடைய வீடியோ வந்து ரொம்ப வைரலா இருக்கும். தன்னுடைய தாய் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த குரங்கை வந்து புறக்கணிச்சிடுறாங்க. அதை பார்க்கும் பொழுது அந்த குரங்கினுடைய நிலையிலிருந்து நாம் யோசிக்கும் பொழுது பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்கும். எம்பதைஸ், அதை எம்பதி பண்ணி பார்க்குறோம். சிம்பதி கிடையாது, எம்பதி பண்ணி பார்க்குறோம். அந்த குழந்தையுடைய நிலையிலிருந்து அந்த குழந்தை வந்து அந்த ஃபீலிங்கில், அந்த குரங்கு வந்து அந்த ஃபீலிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை தூக்கி அந்த குரங்கு கையில் கொடுத்துருக்குறாங்க. பாவம். அப்படியே ஆப்போசிட்டு, தாய் தான் ஒரு குழந்தையினுடைய கையை பிடிச்சி எப்போ பார்த்தாலும் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த குரங்கு வந்து அந்த பொம்மையை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறது, அந்த பொம்மையை தன்னுடைய தாயாக நினைத்து. அப்போ பாருங்க, ஒரு 5 அறிவு, நமக்கு 6 அறிவுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த உயிரினத்திற்கு கூட தாயினுடைய அன்பு என்பது தேவைப்படுகிறது. தாயினுடைய அன்பு என்பது தேவைப்படுகிறது. அதே போல இன்னொரு காட்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காட்சியாகத்தான் இருக்கும். ஒரு வனப்பகுதியில், அடர்ந்த வனப்பகுதியில் அப்படியே வந்து குட்டியை ஈன்ற மானை வந்து வேட்டையாடுவதற்காக ஒரு புலி வருகிறது.
அந்த புலி வருவதை கண்டு அந்த மான் வந்து ஓடாம அசையாம நிக்குது. தாய் மான் வந்து ஓடாம அசையாம நிக்குது. அந்த குட்டி என்ன பண்ணுது, புலியை பார்த்தோன்னே ஓடுது. அந்த மானை அந்த புலி கடித்து சாப்பிடும் வரை, அதனுடைய உயிர் போகும் வரை அந்த மானினுடைய கண்கள் தன்னுடைய குட்டியையே பார்த்துட்டு இருக்கு. அப்ப தாய் பாசம் என்பது, தாயினுடைய அன்பு என்பது அனைவருக்குமே முக்கியமானது. அந்த அளவுக்கு நெருங்கியது. அதனாலதான் சொல்றாரு, ஐ ஸ்மெல் அப்பான் திஸ் ட்விஸ்டட் பிளாக் போன் ட்ரீ. இந்த வளைந்து இருக்கக்கூடிய அந்த மரத்தை பார்க்கும் பொழுது ஐ ஸ்மெல், நான் என்னுடைய தாயை பார்த்ததை போல் உணர்கிறேன். த சில்க் அண்ட் ஒயிட் பெட்டல் ஆஃப் மை மதர்ஸ் யூத். அது மேலே ஏஜ் ஆயிட்டு அப்படி இருக்கிறாங்க, எப்படி பெண்டா இருக்கிறாங்க. யூத்ல எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, த சில்க் அப்படி பட்டு போல, அப்படி ஸ்கின் எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கும். த சில்க் அண்ட் ஒயிட் பெட்டல்ஸ். பெட்டல்னா அந்த இதழ்னு சொல்லுவாங்க. இந்த லிப்ஸ், இந்த இதழ் கிடையாது. ஒரு ரோஜா பூ எடுத்துட்டோம்னா அதுல இருந்து ஒரே ஒரு இதழ் தனியா, புரியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரோஸ் பெட்டல் சொல்லுவாங்க. அப்படியே அந்த ரோஜா இதழ், ரோஜா இதழ். அதை இங்க வந்து ஒயிட் பெட்டல். அந்த பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கும். சில்க் அண்ட் ஒயிட் பெட்டல்ஸ் ஆஃப் மை மதர்ஸ் யூத். அந்த யூத், இளமை பருவத்தில் எங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னா, சில்க் அண்ட் ஒயிட். இதை வந்து மெட்டஃபரா கம்பேரிஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில்க் அண்ட் ஒயிட் பெட்டல்ஸ் ஆஃப் மை மதர்ஸ் யூத், ஃப்ரம் ஹர் இயர் ரிங்ஸ் 3 diamonds. அவங்க காதில் போட்டிருக்கிற இயர் ரிங்ஸ்ல, அந்த தோடுல 3 diamonds இருக்கும். 3 வைரக்கற்கள் பொறித்த தோடு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸ்பிளாஷ் a handful of needles. இந்த கம்பேரிஷன் நல்லா பாருங்க. ஸ்பிளாஷ் அப்படின்னா தெரித்தல், அப்படி அந்த ஒளி சிதறல். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ விண்டோ இருக்கு, விண்டோல வந்து ஒளி எப்படி வரும், அந்த கீற்றா வரும். ஒளி கீற்று வரும்ல, ஒளி கீற்று வரும். இப்போ ஒரு ஊசி நல்ல கூர்மையா இருக்கும். இதே மாதிரி அப்படி கை நிறைய ஊசி வச்சிருந்தோம்னா அது ஃபுல்லா பார்க்க அந்த கூர்மையான பகுதிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்பிளாஷ் a handful of needles. அப்படி கை நிறைய நீங்க ஊசியை, ஒரு ஊசி இல்லைங்க, நிறைய ஒரு 20, 40, 50 ஊசியை இப்போ எடுத்து பிடிச்சிருக்கிறோம். அப்படி கை முழுவதும் எப்படி தெரியும், அந்த ஊசி முனைகள் வந்து எப்படி இருக்கும், கூர்மையா தெரியும். அதை போல அவங்க காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த 3 diamonds என்ன ஆகுதுன்னா, ஸ்பிளாஷ் a handful of needles. கை நிறைய ஊசியை வைத்திருப்பதை போல அந்த ஒளி கீற்றுகளாக மின்னுகிறது, அப்படியே தெரிக்கிறது. அப்படி ஒளி படும் பொழுது அதுல இருந்து அந்த ஊசி வருவதை போல, ஊசி நுனி போல ஒளி கீற்றுகள். அது எப்படிப்பட்ட, கை நிறைய ஊசி வச்சிருந்தோம்னா அந்த நுனிகள் எப்படி தெரியும் பார்ப்பதற்கு, அதை போல அழகாக மின்னுகிறது. அண்ட் ஐ see my mother run back from rain to the crying cradles. Crying cradles. Splash a handful of needles and see my mother run back from rain to the crying cradles. Cradle-னா தொட்டில், சரிங்களா? நீடில்ஸ், கிரேடில். அது வந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ரீ ரைம் தான். ட்விஸ்டட், ஒயிட், யூத், இது வந்து ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃப்ரீ ரைமில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸ்பிளாஷ் a handful of needles and I see my mother run back from rain. அப்படியே மலையிலிருந்து ஓடி வருகிறார்கள். In this place the rain refers the difficulties in her life. டிஃபிகல்டிஸ், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள். அந்த மலையில இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து அவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும், அந்த தொட்டிலில் ஆளுகின்ற குழந்தைக்காக மலையிலிருந்து ஓடி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மலை என்பது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சொல்றாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த குழந்தையை கவனிப்பதற்காக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து தாய் ஓடோடி வருகிறார். அண்ட் ஐ see my mother run back from rain to the crying cradles. The rains tag and sue. The rains tag and sue. அந்த ரெயின், அந்த இது என்ன ஆகுதுன்னா, அந்த கிரேடில் எப்படி இருக்கும்னா, அந்த மலைகள்ல துணியை நம்ம காய போட்டிருக்கிறோம்னு வைங்களே, காற்று அடிச்சா என்ன ஆயிடும்னா எல்லா துணியும் ஒன்னா சேர்ந்துக்கிறோம். காற்று அடிச்சுச்சுன்னா, மழை பெய்யுந்து காற்று அடிக்குதுன்னா, இப்படி நம்ம காயப்பட்ட துணி என்ன ஆகும், ஒன்னா சேர்ந்து இப்படி ஒட்டிக்கிட்டு இப்படி இறுகி போயிடும். த ரெயின்ஸ் டேக் அண்ட் சியூ, தச்சுரும். சியூ வித் broken thread the rags of the tree.
அங்க அந்த மரத்துல வந்து அந்த தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. அந்த தொட்டில், அந்த கிராடில் சொன்னாங்கல்ல, ஃப்ரம் ரெயின் டு த கிரையிங் கிராடில்ஸ், தொட்டிலுக்கு ஓடி வர்றாங்க. அந்த தொட்டில் எப்படி இருக்குன்னா, த ரெயின் டேக்ஸ் அண்ட் சியூ வித் broken த்ரெட், கிழிந்து போன. ரேக்ஸ் அப்படின்னா கந்தல்னு அர்த்தம். ரேக்ஸ்னா கந்தல். அந்த தொட்டில் கட்டிட்டு இருக்கக்கூடிய துணியானது எப்படி இருக்குன்னா, மழை பெய்து அதுல நஞ்சு போய் கிழிஞ்சு போய் இருக்கக்கூடிய துணியை எப்படி தச்சிருக்கிறாங்கன்னா, தைப்பதற்கு ப்ராப்பரான நிறைய நூல் கூட கிடையாது. புரோக்கன் த்ரெட், அங்கங்க பிஞ்சு போய் கிடக்கக்கூடிய, கீழே கிடக்கக்கூடிய சின்ன சின்ன பிட்டு பிட்டா இருக்கக்கூடிய நூலினை எடுத்து அந்த நஞ்சு போன கந்தலாக இருக்கக்கூடிய துணிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து வறுமையில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதை இந்த லைன்ல வந்து, இந்த லைன்ஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. The rains tag and sew with broken thread the rags. ragsனா கந்தல்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. உங்க மெட்டீரியல் வந்துருச்சு, டிஸ்பேச் ஆயிரும். அதுல உங்களுக்கு போயம் கரெக்ஷன் இருக்கு. அதை நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகேவா? உங்களுக்கு அதில் வந்து போயம் வந்து 2 போயம் மிஸ்மேட்ச் ஆகி இருக்குது. அதனுடைய பிடிஎஃப் அண்ட் என்னுடைய அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு, ஷார்ட் நோட் மீன்ஸ் உங்களுக்கு அந்த 6 போயமுடைய ப்ரீஃப் நோட்ஸ், உங்களை சார்ட் போட்டு ஒட்டி வைக்க சொன்னேன்ல, அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ மெட்டீரியலை நீங்கள் வந்து படிப்பதற்கு முன்பாக நம்ம கிளாஸை 100% பார்த்துட்டு மெட்டீரியலை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். கிளாஸில் இருக்கிறத நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? The rains tag and sew with broken thread, பிஞ்சு போன நூல்களை வைத்து, the rags, அந்த கந்தல்களை தைத்து, rags of the tree dazzled light, அப்படி அந்த மரத்தில் கட்டியிருக்கக்கூடிய அந்த தொட்டிலில் அந்த கிழிந்த துணிகளுக்கு இடையேயாக அந்த மரத்தையும் கிழித்து கொண்டு வரக்கூடிய அந்த சூரிய ஒளிக்கீற்றை பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, அவ்வளோ அழகா இருக்கு. நான் சொல்றத நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. அந்த தொட்டில் எப்படி இருக்குன்னா, நிறைய துணிகளை வச்சு சேர்த்து 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 கட்டப்பட்ட ஒரு தொட்டிலாக இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன துளைகள் இருக்கு. அந்த துளைகள் வந்து இருக்கக்கூடிய தொட்டிலானது இமேஜின் பண்ணி பாருங்க. நல்லா தொட்டிலானது ஒரு மரத்துல வந்து கட்டப்பட்டு இருக்குது. அதுல அந்த குழந்தை படுத்து அழுதுட்டு இருக்குது, மேல மரத்தை பார்த்துட்டு இருக்குது. அந்த மரத்தில் இருந்து இருக்கக்கூடிய இடைவெளிகள் வழியாக அந்த ஒளிக்கீற்று பட்டு அது தொட்டிலில் இருக்கக்கூடிய அந்த கிழிந்த அந்த சின்ன சின்ன ஓட்டை வழியாக அப்படியே தொட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, மிக அழகாக இருக்கிறது. எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமையெல்லாம் மறக்கக்கூடிய அளவு அந்த ரசனையோட எவ்வளவு அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் அந்த வறுமையை சொல்றாரு, இன்னொரு பக்கம் அவருடைய ரசனையை சொல்றாரு பாருங்க. The rains tag and sew with broken thread the rags. rags என்ன சொன்னோம்? கந்தல்களாக இருக்கக்கூடிய rags of the tree dazzled light. அதன் வழியாக அந்த ஒளிக்கீற்று என்ன பண்ணுதுன்னா, அப்படியே டேசில்னு கொடுத்துருக்குறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பெண்கள் சடைகள் கீழ்ப்பகுதியில் வந்து அணியக்கூடிய வருது, அது என்ன சொல்லுவாங்க? குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அழகான டிசைனாக வச்சுருப்பாங்க. அதை போன்று அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் நூல் நூல் நூலாக அப்படி இருக்கும்ல, அதை போன்று அந்த ஒளிக்கீற்று எப்படி இருக்குன்னா, அந்த லைட் வந்து உள்ள ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சப்போஸ் பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த குஞ்சம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அது எப்படி இருக்கும்னு. சப்போஸ் நீங்கள் யாராவது ஆண்கள் இருந்து தெரியலைன்னா உங்கள் வீட்டில் வந்து கேளுங்க, அப்படின்னா என்னன்னு. இன்னைக்கு அது வந்து ஃபேஷனாக இருக்கான்னு தெரியலை. அது முந்தைய காலத்தில் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அது எதில் பயன்படுத்துவாங்க? ஆடையில் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சேலையில் பயன்படுத்துவாங்க. கரெக்டு. ஜடையில் பயன்படுத்த மாட்டாங்க. கரெக்டா? பெண்கள்னா வேமா சரின்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்டு புடவை எடுக்க போனோம்னா கடைக்காரர் கேட்பார்ல, குஞ்சம் வச்சு தைக்கிறதுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த நூல்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, அப்படி பிரித்து வச்சிருப்பாங்க. அப்படித்தானே? ஆஃப் த ட்ரீ டேசில்டு லைட், அந்த மரம் எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த இலைகள்லாம் அப்படியே அந்த குஞ்சம் போட்ட மாதிரி இலைகளெல்லாம் அப்படி தொங்குறத வந்து இமேஜின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்குள்ள வந்து என்ன ஆகுது, அந்த லைட் வந்து அடிக்குது. வித் broken thread the rags of the tree dazzled light, but her hands are a wet eagles. அவங்களுடைய கைகள் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து பாருங்க, அவங்களுடைய அம்மாவுடைய கைகளை வந்து எதனோட ஒப்பிடுறாருன்னா, ஈகிள்னுடைய கால்களோடு ஒப்பிடுகிறார். நல்லா கவனிங்க. But her hands are a wet eagle's 2 black
pink crinkled feet. 2 black pink crinkled. அதாவது கால்கள் பார்த்துருப்போம் நம்ம. கோழி இதனுடைய கால்கள்லாம் என்ன பண்ணி இப்போ பார்த்துருப்போம். எப்படி இருக்கும்? இப்படி விரல் இப்படி அகலமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல சுருக்கமாக இருக்கும். அதனுடைய கால்கள் அப்படி தான் ஸ்டிஃபாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். இப்படி முனையில் வந்து என்ன இருக்கும்? நகம் இருக்கும். பட் ஹர் ஹேண்ட்ஸ் ஆர் எ வெட் ஈகிள்ஸ், 2 black pink. 2 அது கால் பிளாக்காக இருக்கும், ஆனால் வந்து இந்த உள்பகுதி எப்படி இருக்கும்னால பிங்க் கலரில் இருக்கும். பிங்க் கிரிங்கிள்டு ஃபீட். கிரிங்கிள்டுனா சுருங்கி இருக்கக்கூடிய, சரிங்களா? பட் ஹர் ஹேண்ட்ஸ், அவங்களுடைய கைகள் எப்படி இருக்கு? வெட் ஈகிள்ஸ், 2 black pink crinkled. அப்படி அந்த பிங்க் கலர்ல, பிளாக் அண்ட் பிங்க் கலர்ல சுருங்கி இருக்கக்கூடிய கால்களோடு அம்மாவினுடைய கைகளை ஒப்பிட்டு இருக்கிறார். ஸோ எதுக்காக அப்படி கம்பேர் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா, one talon crippled in a garden trap set for a mouse. அந்த கழுகினுடைய கால்களில், டலூன்னா என்ன அர்த்தம்னா தண்டு, அதாவது அந்த ஒரு விரல், தண்டு விரல் அப்படி சொல்லுவாங்கல்ல, தண்டு வடம் சொல்லுவாங்க. இந்த தண்டு, அதாவது தண்டு அப்படின்னா ஒரு கிளையை குறிக்கும், கிளையில சின்ன பகுதியை தண்டுன்னு சொல்லுவோம். அதை போன்று இருக்கக்கூடிய இந்த விரல்களில் ஒன்றானது ஒன் டலூன் கிரிப்பிள்டு என்ன ஆயிருச்சு அப்படின்னா அடிபட்டு உடைஞ்சு போச்சு. அதாவது கிரிப்பிள்டுனா ஊனமுற்று இருக்கிறது, அதாவது காயம் பட்டு இருக்கிறது, இன்ஜுரி ஆயிருக்குது. ஸோ அதனுடைய ஒன் டலோன் கிரிப்பிள்ட் இன் எ கார்டன் ட்ராப் செட் ஃபார் அ மவுஸ். ஒரு எலிக்கு வைக்கப்பட்ட பொறியில் தவறுதலாக மாட்டி அந்த கழுகினுடைய கால் விரல்களில் ஒன்று காயம் பட்டிருக்கிறது, அடிபட்டிருக்கு, ஒரு விரல் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவினுடைய கைகளை கழுகினுடைய கால்களோடு ஒப்பிடுகிறார், சரிங்களா? அப்ப இதனுடைய கால்கள்ல ஒரு விரல் வந்து டேமேஜ் ஆயிருக்குது, உடஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவினுடைய கைகளில் ஒரு விரல் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிருக்குன்னு அர்த்தம். her sarees do not cling. சாரி வந்து கட்டுறதே வந்து ஒரு கலை. கண்டிப்பா எப்படி ஆண்களுக்கு வேஷ்டி கட்டுறது ஒரு கலையோ, சேலை கட்டுவது என்பது ஒரு கலை தான். நல்ல எப்படி சொல்லுவாங்க, சில பேர் ரொம்ப அழகாக சாரி கட்டுவாங்க, சூப்பராக சாரி கட்டுவாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அது சில பேருக்கு சாரியே கட்ட மாட்டாங்க, சுடிதார் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்ப நல்லா அழகா சாரி கட்டியிருக்கும் பொழுது அந்த சாரி எப்படி இருக்குன்னா உடம்புல நல்லா ஃபிட்டா இருக்கும். கிளிங்க் அப்படின்னா உடம்போடு ஒட்டி இருக்கும். அது எப்ப? நல்ல யூத்தா இருக்கும் பொழுது. அதுக்காக சார் ஏஜ்டு பீப்புளெலாம் வந்து சாரி கட்டினா கட்டுவாங்க. இருந்தாலும் அந்த வயது முதிர்வின் காரணமாக அவங்க உடம்புல அந்த சேலை கிரிப்பா ஒட்டாது, சரிங்களா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முன்னால் அவங்க அம்மாவுடைய யூத்தை சொல்லும் பொழுது எப்படி சொன்னாங்க? ஒயிட் பெடல், சில்க் அண்ட் ஒயிட் பெடல் சொன்னாரு. இங்க அம்மாவுடைய இந்த முதுமை பருவத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹர் சாரீஸ் டு நாட் கிளிங், ஒட்டி இருக்கின்ற. இப்ப டு நாட் கிளிங், இப்ப சேலை அவங்க உடம்புல பழைய மாதிரி நல்லா அழகா ஃபிட்டா ஒட்ட மாட்டேங்குது. they hang, தொங்குது அப்படியே. they hang. அந்த சேலையை அழகா எதோட ஒப்பிட்டு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. they hang loose feather of a one time wing. அப்படின்னா ஃபெதர் கொடுத்துருக்குறாங்க, விங் கொடுத்துருக்குறாங்க. சார் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஃபெதர் அப்படின்னா இறகுன்னு அர்த்தம், விங் அப்படின்னா ரெக்கை, சரிங்களா? இறக்கைன்னு அர்த்தம். அந்த ஃபெதர் எப்படி இருக்கும்? லூசன், ஒரே ஒரு இறகு எப்படி இருக்கும்? கீழே தொங்கும். ரெக்கை பறக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ரெக்கையை நல்லா ஸ்டிஃபாக வச்சிருக்கும். அப்படின்னா அவ்வளவு வலிமையாக இருந்தவர்கள் இந்த வயது முதிர்வின் காரணமாக தளர்ந்து போயிட்டாங்க அப்படின்றத கம்பேர் பண்றதுக்கு எவ்வளவு அழகான கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. her sarees do not cling, they hang, தொங்குது. லூஸ் ஃபெதர் ஆஃப் எ ஒன் டைம் விங், ஒரு காலத்தில் இறக்கையாக அந்த பறவையினுடைய எடையவே தூக்கி இந்த வானில் வலம் வருவதற்கு இறகுதான் காரணமாக இருந்தது. அந்த இறகு இப்பொழுது எப்படி மாறிவிட்டது? ஒரு சிறகாக மாறிவிட்டது. பார்த்தீங்களா? நல்லா அழகா சூப்பராக எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? தமிழ்ல சொல்லும் பொழுது கூட நல்ல எதுகை மோனையோட வருதுங்க. இறகு என்பது சிறகாக மாறிவிட்டது அப்படின்னா அந்த வலிமையான விங்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஃபெதர் போல அவ்வளோ வீக் ஆயிருச்சு. இட் ரெஃபர்ஸ் ஹிஸ் மதர் இஸ் வீக் பிகாஸ் ஆஃப்
old age. சரிங்களா? My cold parchment tongue licks bark in the mouth. அப்படின்னா நல்லா கவனிங்க, ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன். மை கோல்ட் பார்ச்மெண்ட். பார்ச்மெண்ட் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட தோல். எப்படி இருக்கும்? ரஃப்பாக இருக்கும். பதப்படுத்தப்பட்ட தோல் வந்து இந்த முரசு கொட்டுலெல்லாம் பயன்படுத்துவாங்க. பழைய காலத்தில் ஓலைச்சுவடிலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் எழுதுவாங்க. ரஃப்பாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களே இருக்கும். லெதர் பெல்ட் இருக்கும், லெதர் ஷூ இருக்கும். ஆனால் தோல்னு பார்க்கும்பொழுது சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு ஆட்டுத்தோல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பதப்படுத்திட்டோம்னா ரஃப் ஆயிரும். இந்த மாதிரி வந்து உபகரணங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே எதை கம்பேர் பண்ணியிருக்கிறாருன்னா, மை கோல்டு பார்ச்மெண்ட் டங்க், என்னுடைய நாக்கு என்ன ஆயிருச்சு, தடினமாக உணர்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லைங்க, துக்கம் தொண்டையை அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பதட்டத்துல பேச்சு வராது ஒண்ணு, பயத்துல பேச்சு வராது, ஆச்சரியத்துல பேச்சு வராது. சரிங்களா? பதட்டம் ஆயிட்டோம், ஒரு அதிர்ச்சியை கேட்கிறோம், பேச்சு வராது. நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த உணர்வுகளை என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு துக்கமான செய்தியை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாம நம்மளுடைய நாக்கு என்னாகும்? தடுமாறும். நம்மளுடைய நாக்கு என்னாகும்? தடுமாறும். மை கோல்டு பார்ச்மெண்ட் டங்க் லிக்ஸ் பார்க். பார்க்னா பட்டை. அதாவது ஒரு பட்டையை போய் நம்மளுடைய நாக்கோட உரசனம்னா எப்படி இருக்கும்? அது ஒரு அன்ஈஸியா இருக்கும். கோல்டு பார்ச்மெண்ட், அதாவது பட்டையை உரசு புத பட்டை எப்படி சொரசொரப்பா இருக்கும், அதை போல மை கோல்டு பார்ச்மெண்ட் டங் லிக்ஸ் பார்க் இன் த மவுத். பட்டையை உரசக்கூடிய அந்த நாவினை போல என்னுடைய வாயினை, என்னுடைய நாக்கு உரசிட்டு இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, தன்னுடைய நாக்கு தடித்து அவருக்கு பேச்சே வரல. நாக்கு தடினமானதாக உணர்கிறார். அவரால் வந்து பேசவே முடியல. ஏன் பேச முடியல அப்படின்னா, when I see her, எப்பொழுது இந்த நிலைக்கு வருகிறார் அப்படின்னா, தன்னுடைய தாயை பார்க்கும் பொழுது. எப்ப பார்க்கிறாரு, என்ன காட்சியை பார்க்கிறார் அப்படின்னா, when I see her 4 still sensible fingers. அப்ப இந்த 4 still sensible fingersன்றது எதை உணர்த்துகிறது? தன்னுடைய தாயினுடைய கைகளில் 4 விரல்கள் தான் இருக்கு. அது ஒரு விரல் அடிபட்டு இருக்கு. இப்ப இந்த 4 விரல் தான் செயல்படுகிறது. அதை உணர்த்துகிறது. அதை பார்த்து அது என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, when I see her 4 still sensible fingers slowly flex, அப்படியே தரையில தடுமாறி, to pick a grain of rice from the kitchen floor. grain of rice, ஒரு சிதறி கிடக்கக்கூடிய ஒரு அரிசியினை கிச்சன் ஃப்ளோர்ல இருந்து எடுக்கிறதுக்கு அந்த 4 விரல்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு? தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய நிலையினை பார்த்து போயட்டால பேசவே முடியல. Because once she was like a silk and white petal, now she was like black-bone tree. She was finds herself difficult to pick a grain of rice. அப்ப அவங்களுடைய அந்த முதுமை நிலையினை கண்டு, இப்படி நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த நம்முடைய தாய் ஒரு காலத்தில், rain refers to difficulties in her life. The mother fought against those difficulties in her life to protect her child when the child is crying in the cradles. அந்த கிராடில் எப்படி இருந்திருக்குது? புரோக்கன் த்ரெட்ல வச்சு கந்தல் கந்தலான துணிகளை தைத்து வைக்கப்பட்ட அந்த கிராடில்ஸின் வழியாக வரக்கூடிய அந்த குஞ்சம் போன்று இருக்கக்கூடிய அந்த மரக்கிளையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியினை பார்த்து அதையும் ஒரு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையாக இவர் இருந்தார். அந்த குழந்தையை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய, அவ்வளவு கடினத்தையும் தாண்டி என்ன கஷ்டம் இருந்தாலும் குழந்தையை பாதுகாத்து கொண்டு வலிமையோடு வாழ்க்கையை போராடி வந்திருந்த தாய் இன்றைக்கு முதுமை நிலையில் ஒரு அரிசியை எடுக்கிறது கூட அந்த 4 சென்சிபிள் ஃபிங்கர்ஸ் என்ன ஆகுதுன்னா ஃப்ளெக்ஸ், அப்படி நெளிவு, அது வந்து ப்ராப்பரா இல்லை. அந்த நிலையை கண்டு இவரால் பேசவே இயலாத ஒரு நிலையில், அதாவது நாக்கு தடித்து பேச்சு வராத ஒரு நிலையில் வந்து இருக்கிறார். ஸோ இது முழுக்க முழுக்க போயட்னுடைய மதரை பற்றி போயட் எழுதின இந்த போயம் ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த போயம் வந்து நான் கொடுத்துட்றேன், ரீட் பண்ணிடுறேன். ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ். I smell upon this twisted black-bone tree the silk and white petal of my mother's youth. From her earrings 3 diamonds splash a handful of needles, and I see my mother run back from rain to the crying cradles.
The rain stack consume with broken thread the rags of the tree, dazzled light. But her hands are a wet eagle's two black pink crinkled feet. One alone, crippled in a garden trap set for a mouse. Her saris do not cling, they hang, loose feather of a one-time wing. My cold parchment tongue licks bark in the mouth when I see her four still sensible fingers slowly flex to pick a grain of rice from the kitchen floor. The poem by A.K. Ramanujam. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 6 போயமுடைய சம்மப் பார்த்துருவோம். ஸோ போயத்துடைய ஃபார்ம் பார்த்துருவோம். இது வந்து 5 ஸ்டான்ஸாக இருக்கக்கூடிய போயம். ஈச் ஸ்டான்ஸா கண்டைன்ஸ் 4 lines, 20 line போயம். சரிங்களா? ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நோட்ஸோட ரெடியாக இருங்க. லைவ் டிஸ்கஷன் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.